இன்னும் இவன் டிக்கெட் வாங்கணும், இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்கிறான். இவன்கிட்ட கேட்டால் தான் ஹெல்ப் பண்ணுவான். டிஎம் ஃபார் டிக்கெட்ஸ். டி மச்சான் 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 மாட்டிக்கிச்சு. சொல்லு மாப்ள. மச்சான் 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 ஒரு 2 டிக்கெட் மச்சான் ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் மச்சான். 2 டிக்கெட்டா மாப்ள? ஆமா மச்சான் ஆமா மச்சான். சரி மாப்ள, இரு என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 2 டிக்கெட் தான். அப்படியே அப்படியே ஆமா மச்சான். ஆமா மாப்ள, ஆனா டிக்கெட் ரேட் அதிகம் மாப்ள, எல்லா சைடும் ரேட் அதிகம். ஸோ பார்த்து ஒரு 60,000 போட்டு விடு மாப்ள. டே மச்சான் கையில இருக்குது 2000 ரூபாய் தான்டா, அதை செக் பண்ணி குடுறா. 2000 ரூபாய்க்கு ஒரு அரை டிக்கெட் கூட கிடைக்காது. 1 மணி நேரத்துக்கு கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான மேட்ச். வேணும்னா சொல்லு, தோனியோட கடைசி மேட்ச் ஆர்சிபியோட வேற. வேணும்னா டக்குன்னு சொல்லு, நான் இன்னும் 2 பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நான் பார்த்து பண்ணணும் சொல்லு. வேணுமா வேணாமா? இப்ப சரி நான் கொடுக்குறேன். வேணாம் வேணாம், நான் இங்க ஒரு ஆள் இருடா. சரி மச்சான், ஜிபே நம்பர்ல அனுப்பிச்சு விடுறேன். டிக்கெட் மட்டும் கொடுத்து விடுறோம். என் நம்பர் தான், நீ காசு போட்டுட்டு சொல்லு, அனுப்பிச்சு விடுறேன். சரி மச்சான். மச்சான் உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா சொல்லு. நம்ம கிட்ட இன்னும் ஒரு 6 டிக்கெட் இருக்குது. இப்போதான் 2 டிக்கெட் இருக்குன்னு சொன்னா அது அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் வாங்குவேன்னு சொன்னேன். காசு வாங்கிட்டு ஏமாத்திரியா? பேமெண்ட் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. 60,000 ரூபாய் கொடுத்து மேட்சுக்கு போறேன்னு இவங்க தோத்துட்டாங்கன்னா ஆர்சிபியை பொழந்து கட்டுறேன்டா. 60,000 ரூபாய் கொடுத்து வரைஞ்சு கேமராமேன் ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம மேல தான் இருக்கும். தள்ள டோன்ட் சே லாஸ்ட் மேட்ச், வி வாண்ட் 5th கப் தோனி. பா இதான்டா சாட்டு. இதை போய் காமிச்சோன்னா நம்ம தான் டிவி ஃபுல்லா தலை எப்படி நம்மளை பார்த்துருவாரு. சொல்லுடா. போறீங்க சிஎஸ்கே vs ஆர்சிபி, எப்படி இருக்கும் மேட்ச்? ப்ரோ ஒண்ணே ஒண்ணுதான், ஆர்சிபி நம்மள தொடவே முடியாது ப்ரோ. அவனுங்களாம் யார் ப்ரோ? லாலிபாப்பை கடைசி வரைக்கும் சாப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க ப்ரோ. அவனுங்க பத்திலாம் நான் பேசணும். நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், ஆர்சிபி ஜெயிக்காது. பாக்கலையா? பார்க்கலாமா? ஜெயிச்சிட்டாங்கன்னா ப்ரோ அவனுக்கு ஜெயிக்கவே மாட்டானு ப்ரோ. ப்ரோ வந்தது நம்ம இடம் ப்ரோ, சேப்பாக் ப்ரோ. நம்மள மீறி இடம் ஜெயிச்சிட முடியுமா? தம்பி தம்பி கேமரா பொண்ணு பக்கத்து இருப்ப. ஓகே ஓகே ஓகே. தோனி இருக்கு. ஓ மை காட் தோனி. நம்ம ரியாக்ஷன் கொடுங்க. ரியாக்ஷன் கேமராமேன் மூக்கு மேல திருப்புறாங்க. ஏய் ஓடுறாங்கட்டு. பொம்பளை பக்கமா திருப்புறான்டா அவன். ரியாக்ஷன் மேம் இன்னும் வேற ரியாக்ஷன். நல்ல ரியாக்ஷன். ஏத்து He does. It's RCB. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. தோனியை விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன சிஎஸ்கே டீம் எடுத்து வச்சிருக்காங்க? தோனிக்காக தானே நாங்க வரோம். தோனி ஏன் விளையாட மாட்டேங்கிறாரு? அவரே வந்து லாஸ்டா வந்து விளையாடுறாரு. ஏன் தோனி விளையாடுறது மட்டும் தான் உங்களுக்கு விளையாடுறதா தெரியுதா? ஆமா ப்ரோ, அவர் தான் ப்ரோ டீமையே ஜெயிக்க வைப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2018 ஆர்சிபி மேட்ச்ல அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு. இப்ப தோனி வந்து ஃபர்ஸ்டே வந்து பேட்டிங் ஆடிட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ரோ. எனக்கு கரெக்ட் தானே? தோனியோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000 கொடுத்து இந்த சேப்பாக் மேட்ச்ல தோனி பார்க்க மட்டும்தான் விளையாண்ட. தோனி மட்டுமே விளையாண்டா போதும், எனக்கு சிஎஸ்கே டீமே வேண்டாம். இதுல ரச்சின் ரவீந்திரா யாரு தடவி விளையாடிட்டு இருக்கான். தோனி விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. சரி எனக்கு தலை பித்து பிடிக்குது ப்ரோ எனக்கு. என்ன எல்லாம் அப்செட் ஆயிடுறாங்க. டேய் மச்சான் மைக் முன்னாடி போறப்ப மேட்ச் போறதுக்கு முன்னாடி பேசி நான் சொல்லு. இல்ல நான் சொல்லு. டேய் அந்த வீடியோ காட்டுறேன். ஆர்சிபி நம்மள தொடவே முடியாது. அவங்க யார் ப்ரோ? லாலிபாப். அண்ணா உண்மைதான் சொன்னோம். என்ன உண்மை ப்ரோ? ஆர்சிபிக்கு விட்டு கொடுத்துட்டோம் ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ, நீங்க பேசாதீங்க ப்ரோ. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வீடியோவே ப்ரூஃபே இருக்குது. என்னது மேட்ச் ஜெயிச்சிருவேன் ப்ரூஃபே சொல்றீங்க. இங்க வந்து சேப்பாக்கத்துல அடிக்க முடியாதுன்னு ப்ரூஃபே சொல்லி இருக்கிறீங்க. எங்க சேனல்ல தான் கொடுத்தீங்க, என்கிட்ட கதை பேசுறீங்க. வாழ்க்கையில ஒரு தடவை தான் குறிஞ்சி பூ மலரும் ப்ரோ. அவனுங்களுக்கும் அதே மாதிரி மலர்ந்து இருக்குது. விட்டு கொடுத்துட்டோம் ப்ரோ. அவனுங்களும் பாவமா தெரியுது. எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. சரி ஜெயிச்சுட்டு போட்டோமே, 2 கப்பு வின் பண்ணிட்டானுங்க. அன்னைக்கு ஒரு கப்பு, இன்னைக்கு ஒரு கப்பு. கண்ணுல ஒரு பயத்தை பார்த்தாச்சு. தெரியுதா? தெரியுது. அழுது வருதா? போட்டு ஈசாலா கப் லாலிபாப்னு சொன்னீங்க. உங்களுக்கு லாலிபாப்பை கொடுத்துட்டாங்க போலயே. அவங்க 17 வருஷமாவே லாலிபாப் தான் வச்சிட்டு இருக்காங்க. சோ 2 மேட்ச்க்காக நாங்க கவலைப்பட போறது இல்ல. அடுத்த மேட்ச் தோனியோ ஓபனரா நீங்க இறக்கி நீங்க வந்து என்ன வேணாலும் பேசுங்க. போன மேட்ச் போயிட்டு நம்ம தோத்துட்டோம். சரி இந்த வாட்டி வந்து நாங்க ரிவெஞ்ச் கொடுப்போம். மேட்ச் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் பேசுறீங்க.
அதெல்லாம் இல்ல ப்ரோ, நீங்க தோனிய ஓபனரா இறக்கி பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க. நான் அடுத்த மேட்ச் கண்டிப்பா வரேன், மறக்காம. பேசவே முடியாது, ஏன்னா தோனி இறங்கவே மாட்டாரு. இல்ல இறங்கிருக்காருங்க, இல்ல இறங்கிருக்காங்க. என் பவுலிங்ல ஓப்பனிங் இறங்குறாங்க, பவுலிங் கூட பண்ணிருக்காரு. இவங்கள தற்கொலையை வச்சுக்கிட்டு ஐயோ நாங்க பாடுற பாட்டு இருக்கு. சரி ஓகே, ரொம்ப நன்றி மேடம். ப்ரோ என்ன மேட்ச் வேற ஜெயிச்சிட்டீங்க, பயங்கரமா சந்தோஷத்துல சிஎஸ்கே போட்டு பழக்க போறீங்க போல. இல்ல நாங்களும் டீசெண்டா இருக்கோங்க, எப்பயுமே டீசெண்டா மேட்ச் பார்த்துட்டு டீசெண்டா முடிச்சுட்டு டீசெண்டா வின் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். நாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரிலாம் கிடையாது. வேற ஏதாச்சும் கேளுங்க, புதுசா கேளுங்க. இல்ல ஈசாலா கப்பு நமது அப்படின்னு சொல்றீங்க, உங்களை லாலி பாப்புன்றாங்க, பொம்பளை கப்புன்னு சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது எப்படி ப்ரோ இருக்கும்? அதுக்குள்ள பதிலடி நீ கொடுத்துருக்கோம், சூப்பரா விளையாண்டுருக்காங்க, டீம் செம்மையா இருக்கு. இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு ஈசாலா கப் நமதே.